ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, வளவளப்பு தன்மை இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வந்து ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் 1/2 கிலோ வந்து வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இதை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி நல்லா உணர விட்டுருங்க. ஈரப்பதம் இல்லாமல் வந்து கட் பண்ணி வச்சாதாங்க அந்த வளவளப்பு தன்மை வந்து கம்மியாகும். அதனால் வந்து இதை நல்லா வந்து உணர விட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஈரப்பதம் எதுவுமே இல்லை. நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா வெண்டைக்காயும் சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் விடாமல் லைட்டாக வதக்கி விட்டுங்க. இது லைட்டாக வதங்கின பின்னாடி நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த டயத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த வளவளப்பு தன்மை எல்லாம் போகும். ஆல்ரெடி நல்லா உணர விட்டு தான் நம்ம வந்து வெண்டைக்காய் வதக்கியிருக்கோம். இப்போ எண்ணெய் விட்டு சேர்க்குறப்ப வெண்டைக்காய் வதக்குறப்ப சுத்தமாகவே வந்து வளவளப்பு தன்மையே இருக்காதுங்க. பாருங்கள், நல்லா வளவளப்பு தன்மைலாம் போயிடுச்சு. இன்னும் லைட்டாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அந்த வளவளப்பு தன்மையே இல்லை. இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி உளுந்து கடுகு சேர்த்துக்கோங்க. உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்து 3 பல் வந்து பூண்டு தட்டி வச்சுருக்கீங்க. அந்த பூண்டையை சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்த பிறகு நல்லா பெரட்டி கொடுத்துக்குங்க. இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து வரமல்லித்தூள் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் பொடி சேர்க்குறேங்க. 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெண்டைக்காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து வெண்டைக்காயில் வந்து வளவளப்பு தன்மையே இல்லை. அதனால் அந்த மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு பெரட்டினா போதுங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் தூவிக்கலாம். இந்த வெண்டைக்காய் பொரியல் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி வெண்டைக்காய் பொரியல் செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பராக உதிரி உதிரியாக வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் தூவுறேங்க. மிளகுத்தூள் தூவிட்டு லைட்டாக பரட்டி கொடுத்தா போதும். ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.